ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி ரொட்டி. அதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், ஓமம், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஜவ்வரிசியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். முதல்ல கொஞ்சம் சூடாகட்டும். ஜவ்வரிசியில் நம்ம உப்புமா பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு நம்ம பாயசத்துக்கு மோஸ்ட்லி பாயசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜவ்வரிசி வச்சு நம்ம ரொட்டி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லது. ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க சாப்பிட்றதுக்கு. இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இப்படி வறுத்திங்கன்னா நல்லா சூடாகும். ஆனால் தீய வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. அதை பாருங்கள், இப்படி நல்லா எல்லாமே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணால் பொடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கிரைண்டரில் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இந்த மாதிரி நைஸாக ஆகிடுச்சு. இதை இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிச்சிருந்தோன்னே இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடும். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நான் உருளைக்கிழங்கு வச்சிருந்தால பாயில் பண்ணி உருளைக்கிழங்கு வச்சுருந்தாலே அது நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிருக்கும். ஸோ இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஓமம், கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பசஞ்சிக்கலாம். ஜவ்வரிசி பவுட்ரு ஆகலைன்னா நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பசைகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பசஞ்சிக்கணும். அது இது ஜவ்வரிசின்றதுனால நல்லா தண்ணி பிடிக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணலாம். நீங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிசைங்க. எதுக்குன்னா இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிசையணும். பார்த்திங்க, நல்லா பிசைஞ்சிச்சு. ஸோ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தவா வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தரட்டிட்டு நம்ம சுட வேண்டியதுதான். இதில் நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இதை நான் கொஞ்சம் மாவு போட்டு, அதே மாவு இருந்தால் அதே மாவு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. உங்களுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த கவர் இருக்கும் இல்லையா, பால் கவர் அந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். மெலீஸாக தட்டிக்கோங்க, ரொம்ப தடிசாக இருக்கக்கூடாது, மெலீஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் போட்டு இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்குன்னா இல்லை, உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் நம்ம, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஈவினிங்லே ஸ்நாக்ஸுக்கு பண்ணிக்கலாம், டின்னருக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டின்னருக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக. நம்ம எப்போவுமே வந்து தோசை இட்லின்ட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே இதை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக நல்லா அது உப்புதனால நம்மளுக்கு வந்து சாஃப்டாக உள்ள சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நல்லா எண்ணெய் போடணும். இதுக்கு நல்லா எண்ணெய் போட்டு சுடணுங்க. எல்லா சைட்ஸு நல்லா வேக வைக்கணும். ஸோ இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா எல்லா பக்கமும் சூட் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ரெடி நம்ம ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், அதோட இதுவும் பண்ணிக்கலாம். ஸோ ஜவ்வரிசி ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.